ஓம் சாந்தி. நாம் மகாவீர் ஆத்மா. நாம் மாயையை வென்ற ஆத்மா. நாம் சகிப்புத்தன்மையுடைய ஆத்மா. நாம் வரிசை கிரமத்தில் சதோப்பிரதானமாக மாறும் பொழுது இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும். நாம் முழு ஆஸ்தியை அடைவதற்காக முதலில் பகவானை நமது குழந்தையாக மாற்றிக்கொள்கின்றோம். நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை தந்தைக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். தந்தையை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொள்வதால் முழு ஆஸ்திக்கும் அதிபதியாக மாறிவிடுகின்றோம். நாம் சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் இப்பொழுது தந்தை, ஆசிரியர், சத்குரு என மூவரின் நினைவிலும் நாம் இருக்கின்றோம். தந்தை நம்மை அழைத்து செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார். இவர் நிராகாரர். நிராகார ஆத்மாக்களை படிக்க வைக்கின்றார். இப்பொழுது நாம் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். புருஷோத்தம சங்கமயுகத்தில் ஒருமுறை மட்டுமே தந்தை வந்து புதிய உலகத்திற்காக நம்மை படிக்க வைக்கின்றார். நாம் புத்திசாலிகள். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் அழிகின்றன. தந்தையிடமிருந்து நாம் உயர்ந்த பதவியையும் பெறுகின்றோம். நாம் இங்கே அமரும்போது ஞானம் அனைத்தும் புத்தியில் தாரணை ஆகின்றது. நம்முடைய புத்தியில் இந்த ஞான சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. மேலும் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் புத்தியில் இருப்பதால் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். தந்தை கலியுகத்தின் முடிவு, சத்தியுகத்தின் ஆரம்பமாகிய சங்கமயுகத்தில் வருகின்றார். தந்தையின் பெயரே நன்மை செய்யக்கூடியவர். தந்தை சைத்தன்ய விதை வடிவமாக இருக்கின்றார். இந்த 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. தந்தை சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். கல்பத்தின் ஆயுள் 5000 வருடம்தான். லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது என்பதை புரிய வைப்பதற்கு நாம்
நிமித்தமாக இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை நிச்சயம் கொடுக்கின்றார். இதனால் நமக்கு சுகமும் கிடைக்கின்றது, ஆயுளும் அதிகரிக்கின்றது. என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஆயுஷ்வான் பவ என்று தந்தை கூறுகின்றார். நம்மை ஒருபோதும் காலன் சாப்பிட முடியாது. நாம் அமரராக ஆகின்றோம். நாம் கீழான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை அடைகின்றோம். முழு உலகத்திலும் நாம் தான் நடிகர்கள். தந்தை நமக்கு முழு பூமி, ஆகாயம், முழு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுத்து விடுகின்றார். நாம் சிவபகவானை குழந்தையாக்கும் பொழுது அவரும் நம்மை குழந்தையாக்கி உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குகின்றார். நாம் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக ஆகின்றோம். ஆத்மாவை நினைவு யாத்திரையினால் தூய்மையாக மாற்றுகின்றோம். மாயையை வரவேற்கக்கூடிய நாம் அதனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கின்றோம். நாம் சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதினால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனெனில் மாயை வெளியில் சிங்கம் போல் உருவம் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சக்தியோ பூனை அளவு கூட இல்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லதேதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது என்ற பாடத்தை நாம் நினைவில் வைக்கின்றோம். சாட்சியாகி விளையாட்டை நாம் பார்ப்பதால் நாம் மாயையை வென்றவராக ஆகிவிடுகின்றோம். ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தனிமையில் பட்டியில் நாம் அமர்கின்றோம். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நண்பரும் உறவினரும் நினைவில் வராதபடி நாம் முயற்சி செய்கின்றோம். புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம். நாம் தந்தையிடம் உண்மையான வியாபாரம் செய்கின்றோம். தந்தை அனைத்தையும் குப்தமாக செய்வது போல நாமும் குப்தமாக தானம் செய்கின்றோம். மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய மாயையை வென்ற ஆத்மா நாம். சகிப்புத்தன்மை உடையதால் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ளாமலும் வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் வெளியேற்றிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும்
இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.